முகில்மொழியன் வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்க பேசின ஒவ்வொரு சுற்று உரையும் சமூக வலைதளங்கள்ல மிக பரவலான பார்வையாளர்களாக பார்க்கப்பட்டு பகிரப்பட்ட ஒரு காணொளியா இருக்கு. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க அண்ணா. இவர் தெய்வ திருமகள் அப்படிங்கிற படத்தை பத்தி பேசி அதுல மாற்றுத்திறனாளி தகப்பன்மார்களுடைய அந்த வலியை அந்த வாழ்வியலை பதிவு பண்ணாரு. அந்த பேச்சை பார்த்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் இல்லத்துக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு அங்கே சொற்பொழிவாற்றிட்டு வந்திருக்கிறார். இது சங்கரா தொலைக்காட்சியின் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இந்த சுற்றுல என்ன தலைப்புல பேச போறீங்க? பெருமிழலை குறும்பர். பெருமிழலை குறும்பர் அப்படிங்கிற ஒரு அதி அற்புதமான தலைப்புல அறியாத தகவல்களை பேசுவதற்காக வந்திருக்கிற முகில்மொழியனுக்கு உற்சாகமான கைத்தட்டல்களால வாழ்த்துக்கள். சிறப்பா பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் முகில்மொழியன். நான் இன்று பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருமிழலை குறும்பர். சூதம் நெருங்கு குழைத்தங்கு பலவும் பூகம் சூழ்புடைத்தாய், வீதிதோறும் நீற்றின் ஒளி விரிய மேவி விளங்குபதி, நீதி வழுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது முழலை நாட்டு பெருமிழலை. முழலை நாட்டிலே பெருமிழலை என்னும் ஊரிலே குறும்பர் குலத்திலே வாழ்ந்து வந்தவர் பெருமிழலை குறும்பர். சிவனடியார்களை காணும் தோறும் சென்று வணங்கி அவர்களின் குறிப்பறிந்து தேவையான திரவியங்களை கொடுப்பவர். அன்ன தொன்மையே திருப்பதிக்கண் அதிபர் முழலை குறும்பர். சென்னிமதியம் வைத்தவர் தம் அடியார்க்கான செய்ப்பணிகள் இன்ன வண்ணம் என்ற அவர்தா முறையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். தொண்டர்களுக்கு உணவு படைத்ததோடு தேவையான நிதி வழங்கி தொண்டு செய்வார். தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உண்ணத்தொலையா அமுது ஊட்டி கொண்டு செல்ல இருநதியம் முகர்ந்து கொடுத்து குறைந்தடைவார். வண்டு மருவும் குழலுமையால் கேள்வன் செய்ததால் என்னும் புண்டரீகம் அகமனதில் வைத்து போற்றும் பொறுப்பினால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமைகளை அறிந்து அவருடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று மனம் வாக்காயங்களினாலே அவரை சிந்தித்து துதித்து வணங்குதலே சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கான நெறி என்று இந்த உலகுக்கு உணர்த்துகிறார். மையார் தடங்கன் பறவையார் மணவாளல் மலர்கழல்கள் கையால் தொழுது வாய்வாட்டி மனதால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யான் கோணும் நான் முகனும் மறியா செம்பொன் தாழினை கீழ் ஒய்வான் சேர உற்றநெறி இதுவே என்று அன்பினில் உய்த்தார். சரி, நான் இப்படி வழிபடுகிறேன், எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றுதானே நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீர்கள். சிவனடியார்களை வழிபட்டால் சிவபெருமானுடைய திருவடிகளை அடையலாம். அவருடைய 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் அட்டமா சித்திகளை பெறலாம். அகிமா மகிமா கரிமா லகிமா பிராதி அசித்துவம் வசித்துவம் ஈசத்துவம் எனும் மட்டமா சித்திகளையும் நம் பெருமிழலை குறும்பர் பெற்றார். நாளும் நம்பி ஆரூர நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும்படியால் அணிமாது சித்தியான அணைந்ததன் பின் மூழும் காதல் உடன் பெருக முதல்வர் நாமத்தை 5 எழுத்து கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கெழுமினார். அன்பர்களே, சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை அடையப் போவதை இந்த உலகில் முதலில் உணர்ந்தவர் நம் பெருமிழலை குறும்பரே, அல்லது இறைவன் முதலில் நம் பெருமிழலை குறும்பருக்கே உணர்த்துகிறார். ஏனென்றால் சிவபெருமான் தன்னை வணங்குபவர்களை விட தன் தொண்டர்களை வணங்குபவர்களை அதிகம் நேசிப்பார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று திருமந்திரம் கூறுகின்றது. இந்த உலகில் மொத்தம் 3 வகையான பக்தி உள்ளது. இறைபக்தி, குரு பக்தி, அடியார் பக்தி. ஆனால் இந்த 3 விதமான பக்தியும் கொண்டவர்தான் நம் பெருமிழலை குறும்பர். இந்த அஞ்சை களத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானையின் மீதும் சேரமான் பெருமான் குதிரையின் மீதும் கைலைக்கு எழுந்தருளிய காட்சி நிகழ்ந்த தலம்தான் இந்த அஞ்சை தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் கோளூரிலே எழுந்தருளுகின்றார். திருவஞ்சை களத்தில் திருக்கோயில் கொண்ட திருவஞ்சை களத்தப்பரை புகழ்ந்து பாடும் பெருமிழலை குறும்பர் செம்மையாகிய இனிய செந்தமிழ் மொழியில் திருப்பதிகம் பாடுகின்றார். அஞ்சை களத்து நஞ்சை உண்ட அமுதை பறவை அணை உருவார் மிஞ்சுள் திகழும் வடக்கையிலே பொறுப்பில் எய்தவரும் வாழ்வு. சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை அடையப் போவதை பெருமிழலை குறும்பர் அறிந்தவுடன் என் கண்ணுக்கு கண்ணான குருவை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் என்று மனம் புத்தி சித்தம் அகங்காரம்
திருவடிகளையும் ஒன்றுபடுத்தி தன் சிரசின் வழியாக கபால மோட்சம் அடைந்தார். 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த கபாலனடி ஏலவே முன்பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூலதேவர் பாதம் அடைவார் கைலை முன் அடைவார். யோக சக்தியினால் பறவை நாச்சியாருடைய கணவனாகிய சுந்தரரின் திருவடிகளையும் அதோடு கைலை மலையானுடைய திருவடிகளையும் அடைந்தார். எனவே நண்பர்களே, குரு இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா முகில்மொழியன் ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறாரு. எனக்கு தெரிந்து தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து எந்த போட்டியாளரும் பேசியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறீங்க. எல்லோரையும் வாஞ்சையோடு அரவணைக்கிற நடுவர்கள் முகில்மொழியனை என்ன வார்த்தை சொல்லி அரவணைக்க போறாங்கன்னு கேட்க உள்ளபடியே ஆவலா காத்திருக்கிற முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முகில்மொழியனுக்கு இன்றைக்கு என்னுடைய மதிப்பீட்டின்படி மதிப்பே கிடையாது. ஏனென்றால் மதிப்பிடுவதற்கு முதலில் நான் அதற்கு தகுதியானவரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்குத்தான் நான் இந்த சரித்திரத்தை தெரிந்து கொண்டேன் என்பதை உங்களுக்கு வெளிப்படையாக என்னளவில் நான் தெரிந்து கொள்கின்றேன். இன்னொரு செய்தி என்ன பெரிய மகிழ்ச்சின்னு கேட்டால், இந்த எங்கால் தான் சொல்லுவார், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. ஒரு ஊருடைய பேரை கேட்டால் ஒரு காதில் எப்படிடா தேன் வந்து பாயின்னா அவ்வளோ சக்தி இருக்குங்கிறான் அந்த தமிழ்நாட்டுக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி சமய சான்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அவன் நினைத்து பாடியிருப்பானோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அற்புதம்னு சொல்லலாம், மகிழ்ச்சின்னு சொல்லலாம், பிரமாதம்னு சொல்லலாம், நல்லா பேசிட்டேன்னு சொல்லலாம், மிக நல்லா பேசிட்டேன்னு சொல்லலாம். பாவி இப்படியுமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிடம் விடாது கை தட்டு கொடுங்க. நன்றிங்க. இப்போ நானும் என் சகோதரன் மாதிரி ஆயிட்டேன். உன்னுடைய உச்சரிப்பு, கருத்து சரிவு, அதை விட நீ அந்த வரிசையாக சொன்ன விதம் எல்லாத்துலேயுமே நான் இப்படி சொல்கிறேன், சூப்பர் டூப்பர் ஹிட்டு உன் பேச்சு. நன்றிங்க. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஒன்று எனக்காக வீட்டில் போய் அம்மாட்ட சொல்வியா, ஒரு திருத்தம் மட்டும் செய்யணும். எப்போதும் நீ பேசினதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் திஷ்டி சுற்றி போடுவாங்க. இனிமேலாம் நீ வரும்போது உனக்கு நீனே போட்டுக்கோ, ஒரு முருகப்பெருமானே வந்து குறும்பரை பற்றி பேசின மாதிரி இருந்தது எனக்கு. நன்றிங்க. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். பெருமிழலை குறும்பர் பற்றி அழகாக பேசிய இந்த பெருமழலை குறும்பனுக்கு என்னுடைய பாராட்டுகள். முதல்ல நானும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். என்னென்னா, என்னுடைய சக மதிப்பீட்டாளர் அன்பு சகோதரர் மணிகண்டன் சார் சொன்னது போல நானும் உன் மூலமாகத்தான் முதலாக பெருமிழலை குறும்பர் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நான் ரொம்ப ரசித்தது ஐயா அவர்கள் சொன்னது போல உன்னுடைய உச்சரிப்பு. இந்த பெருமிழலை என்று சொல்வதே கொஞ்சம் கடினம். கவனக்குறைவாக இருந்துட்டா வேற ஒரு அர்த்தம் வந்துடும், வேற ஒரு ஒலி வந்துடும். நீங்கள் அத்தோடு நிற்காமல் எங்கேயும் தடுமாற்றம் இல்லாமல் சில கடினமான பாடல்களை ரொம்ப அழகா பொருத்தமா, எந்த ஒரு தவிப்போ அல்லது படபடப்போ இல்லாமல் அழகா இயல்பா பெரிய பெரிய கஷ்டமான பாடல் வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டி பேசினேன். ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. எல்லாமே நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். அதெல்லாம் உன்னுடைய வயதில் என்ன என்றே எனக்கு தெரியாது. அட்டமா சித்திகள்னு சொன்னேன். அந்த அட்டமா சித்திகள் என்னென்ன என்றும் சொன்னேன். அது இன்னும் பாராட்டத்தக்க விஷயம். எல்லாவற்றையும் ஒரு கலவையா, வரலாறு இருந்தது, அதில் சமயம் இருந்தது, பக்தி இருந்தது, நல்ல செய்தி இருந்தது, உன்னுடைய அற்புதமான நினைவாற்றல் அவ்வப்போது வெளிப்பட்டது. இந்த ஸ்கிரிப்டை உனக்கு யார் எழுதி கொடுத்தாங்க? அம்மா. உன்னுடைய தாயாருக்கு மானசீகமா இங்கிருந்து என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அழகா பேசிடலாம், உடல் மொழியால் கவர்ந்துடலாம், குரலால் மயக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் ஏதாவது ஒரு உள்ளடக்கம் வேணும் இல்லையா? அது இல்லாமல் இவையெல்லாம் சிறக்காது. அதனால அம்மையாருக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடக்கத்தில் ராகவ் அவர்கள் சொன்னது போல ஒரு மாற்றுத்திறனாளி இல்லத்துக்கு பேச போயிருந்தேன் என்று சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது அதை நினைத்து பார்க்கும்போது. இந்த உரைக்கு பிறகு ஒரு குட்டி சமய சொற்பொழிவாளர் என்று நீ ஆக கடவாயாக இந்த மனதார வாழ்த்துகிறேன்.
வாழ்த்துக்கள். மேன்மேலும் பொலிக, மேன்மேலும் பொலிக. நடுவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மிகச்சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்கள்.